பிரசித்தி பெற்ற காரைக்கால் கைலாசநாதர் கோயிலில் உண்டியல் பணத்தை நூதன முறையில் திருடிய 2 பேரை கோயில் பாதுகாவலர்கள் கையும் களவுமாக பிடித்துள்ளனர். குச்சியில் பபுல்கம் ஒட்டி உண்டியல் பணத்தை நூதன முறையில் திருடிய சம்பவத்தின் பின்னணி என்ன? காரைக்காலில் உலக பிரசித்தி பெற்ற மாங்கனி திருவிழா நடைபெறும் கைலாசநாதர் கோயில் அமைந்துள்ளது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தண்டாயுதபாணி சுவாமி சந்நிதியில் உள்ள உண்டியலில் காணிக்கை செலுத்திச் செல்வது வழக்கம். பரபரப்பாக காணப்படும் இந்த கோயிலில்தான் 2 பேர் தங்களது திருட்டு வேலையை காண்பித்துள்ளனர். கோயிலின் ஆளுயர உண்டியலின் பக்கமாக ஏதோ சாவகாசமாக நின்று பேசுவது போல நாடகமாடிக் கொண்டிருந்தனர். சைக்கிள் கேப்பில் கையில் வைத்திருந்த குச்சி ஒன்றில் பபுல்காமை சுற்றி உண்டியலுக்கு உள்ளே விட்டு கிளற ஆரம்பித்தனர். சிறிது நேரத்தில் அந்த குச்சியை வெளியே எடுத்தபோது அந்த பபுல்கம்மில் ரூபாய் நோட்டுகள் ஏராளமாக ஒட்டியிருந்தன. மணி ஈஸ்ட் ப்ரொஃபஸருக்கு கூட இப்படி ஒரு ஐடியா வந்திருக்காது என யோசிக்க வைக்கும் அளவுக்கு கில்லாடித்தனமான இந்த நூதன திருட்டை அங்கிருந்த கோயில் காவலர்கள் பார்த்துவிட்டனர். இருவரையும் கையில் பபுல்கம் சுற்றப்பட்ட குச்சியுடன் லபக் என்று பிடித்துள்ளனர். அவர்களை சோதனை செய்த போது ஏகப்பட்ட ரூபாய் நோட்டுகளை சுருட்டி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களை பிடித்து விசாரணை செய்ததில் காரைக்காலைச் சேர்ந்த 31 வயதான ஜடாயுதபுரீஸ்வரர் மற்றும் திருநள்ளாற்றைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பது தெரிய வந்தது. ஜடாயுதபுரீஸ்வரர் அந்த பெயரை கேட்டதும் தான் கோயில் நிர்வாகிகளுக்கு பொங்கிக் கொண்டு வந்துள்ளது. பெயருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று நொந்து கொண்ட கோயில் நிர்வாகிகள் இருவரையும் காரைக்கால் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதேபோன்று திருப்பத்தூரில் கோயிலில் உள்ள சூலாயுதத்தை எடுத்து உண்டியலை உடைத்து காணிக்கை பணம் மற்றும் நேர்த்திக்கடன் பொருட்களை தான் அணிந்திருந்த கைலியில் கட்டி திருடிச் சென்ற மர்ம நபரின் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமி திருக்கோயிலில் தான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. நள்ளிரவில் கோயில் ஓடுகளை பிரித்துக் கொண்டு மிஷன் இம்பாசிபிள் டாம் குரூஸை போல உள்ளே இறங்கி இருக்கிறார் அந்த திருடர். உண்டியலை பார்த்ததும் உற்சாகமடைந்த திருடர் அதை எப்படி உடைப்பது என்பது புரியாமல் சுற்றி முற்றி பார்த்துள்ளார். அங்கு கோயிலுக்கு முன்பு குத்தி வைக்கப்பட்டிருந்த சூலாயுதத்தை பார்த்ததும் சுறுசுறுப்படைந்த திருடர் அதை உருவி எடுத்து வந்து உண்டியலை நம்பி உடைத்திருக்கிறார். அதற்குள் காணிக்கை பணம் மற்றும் நேர்த்திக்கடன் பொருட்களை பார்த்ததும் துள்ளி குதித்துள்ளார். அத்தனையையும் எப்படி அள்ளிக்கொண்டு செல்வது என்பது புரியாமல் தவித்த திருடருக்கு அவர் அணிந்திருந்த கைலியே கை கொடுத்தது. வேக வேகமாக கைலியை அவிழ்த்த அவர் பணம் மற்றும் காணிக்கை பொருட்களை வாரி அள்ளி போட்டு மூட்டை கட்டி கொண்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார். இந்த திருட்டு சம்பவம் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. இதை பார்த்து அதிர்ந்து போன கோயில் அறங்காவலர் வைரவன் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.